வணக்கம், வெல்கம் டு ரெசிபி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு கருணைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அடுப்புல ஒரு பாத்திரத்துல தண்ணி விட்டுட்டு இந்த கருணைக்கிழங்கெல்லாம் அதுல சேர்த்து வேக வச்சுக்கலாம். அரை டீஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதெல்லாம் சேர்த்து அரை வேக்காடு வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கருணைக்கிழங்கு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, கருணைக்கிழங்கு நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் மசாலாவெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை டீஸ்பூன் சால்ட், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கருணைக்கிழங்குல இது நல்லா போட்டு தடவி விட்டுக்கலாம். கருணைக்கிழங்குல மசாலாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுக்கலாம். இப்போ கருணைக்கிழங்கு மசாலாவில் 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தோசைக்கல்ல போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கருணைக்கிழங்கு இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சுற்றி கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ கருணைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.